மக்களை ஏமாத்துறாங்க. ஏமாத்தும் போது அவன் வந்து பிஜேபிக்காரங்க அவனை வச்சு பணம் பறிக்கிறாங்க. பெரிய அளவுக்கு பணம் பறிக்கிறாங்க. அந்த மாதிரி ஒரு சினாரியோ வந்து உருவாகுது. அதில் வந்து ஹரிஷ் அப்படின்னு ஒருத்தன் டைரக்டராக இருக்கான். அவனை வந்து பிஜேபியில் விளையாட்டு பிரிவு செயலாளராக அமர் பிரசாத் ரெட்டி வச்சு அவரை வந்து பிரதமரை வரவேற்கிற கமிட்டிலெல்லாம் போட்டு, அப்புறம் போலீஸ் வந்து அவர் மேலே ஆருத்ரா வழக்கில் பொதுமக்களை ஏமாத்தினதா குற்றச்சாட்டு வர போலீஸ் வந்து அவரை கைது பண்ணுது. ஆர்கே சுரேஷ்னு ஒருத்தர் நடிகர், அவரை கைது பண்ணுறாங்க. ஆனால் அதுக்கப்புறம் வந்து போலீஸ் ஃபர்தராக போகல. அதுக்கப்புறம் ஹரீஷும் ஆர்கே சுரேஷும் யாருக்கு காசு கொடுத்தாங்க அப்படின்னா, கேசவ விநாயகம், அமர் பிரசாத் ரெட்டி, அண்ணாமலை இவங்களுக்கு தான் காசு கொடுத்தாங்க. இந்த ட்ராக்குக்குள்ளே போவே இல்லை, போலீஸ் போல. ஏன்னா